ஹலோ டாக்டர். ஹலோ சார். டாக்டர், சொத்தான பல்லுக்கு ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏன் டாக்டர் கண்டிப்பாக கேப் போட்டே ஆகணும்னு சொல்கிறீங்க? அப்படி போடலன்னா என்ன ஆகும்? சரி, நம்ம சொத்தையான பல் ரூட் கனல் பண்ணுறது நல்லாவே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ நம்ம பல்லோட வேர் இருக்கும், க்ளீன் பண்ணிட்டு வேரில் இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக அடைச்சிடுவோம். ஸோ அப்போ வந்து அந்த பல் ஒரு டம்மி பல் மாதிரி தான், வீக் ஆகிடும் பல். ஸோ நீங்கள் கேப் போடுறதுனால பல் உடையிறதுலேருந்து வேர் வந்து பிரேக் ஆகிறதுலேருந்து நீங்கள் பல்லை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் வந்து 4 பக்கமும் பல்லை சுற்றி கவர் பண்ணுறதுனால பல்லுக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, சாப்பாடு சேர்றதுலேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். கேப் போடுறதுனால உங்களுக்கு வந்து பல்லு பழைய மாதிரி நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி பல்லு தேய்றது நீங்கள் காப்பாற்றலாம். ஓகே. ரொம்ப டேமேஜ் ஆன பல்லு கூட நம்ம பழைய பல்லு மாதிரி அழகாக கொண்டு வந்துடலாம் கேப் போடுறதுனால. சில பேர் கேப் போடாததுனால பக்கத்து பல்லாம் அந்த கேப்பில் சாய ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் கேப் போடுறதுனால ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கேப் போடுறதுனால அந்த ரூட் கனால் பண்ண பல்லு மட்டும் இல்லை, ஹோல் எல்லா பல்லுக்கும் வந்து பெனிஃபிட் தான். சரிங்களா? ஓகே. ரூட் கனால் பண்ணியாச்சு, வலி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேப் போடாமல் விட்டிங்கன்னா ஃபியூ மந்த்ஸோ இல்லை ஃபியூ இயர்ஸ்லேயோ கண்டிப்பாக அந்த பல்லு உடஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுக்கிற ஸ்டேஜ் தான் போயிடும். ஸோ கேப் இஸ் கண்டிப்பாக மேண்டட்டரியான ப்ரொசீஜர்.